ஹலோ கைஸ், வெல்கம் டு ஐமஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம தால் மசாலா சப்பாத்தி செய்ய போகிறோம். அது கூடவே மீன் மேக்கர் ரெசிபி செய்ய போகிறோம். வாங்க எப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம ஆஷிர்வாத் கோதுமை மாவு எடுத்துக்கிறோம். நான் வந்து 5 கரண்டி அளவு எடுத்திருக்கேன். அது கூடவே சில்லி ஃப்ளேக்ஸ் வந்து 1 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கோங்க. மஞ்சள்தூள் 1 ஸ்பூன், சீரகப்பொடி 1 டேபிள் ஸ்பூன். இது செய்கிறதுல ஒரு முக்கியமான ட்விஸ்ட் என்னதுன்னா இந்த தால் தான். இது வந்து நாங்கள் நைட்டு செஞ்சு வச்சுருந்த தால், துவரம் பருப்பு தால். இது வந்து நம்ம இந்த சப்பாத்தி மாவோட சேர்த்துட்டு நம்ம நல்லா ஒன்று போல் கலர போகிறோம். அதுக்கு முன்னாடி தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. இப்போது வாங்க, இது வந்து நல்லா ஒன்று போல் நம்ம இப்படி நல்லா கலரி விட்டுறணும். இது வந்து இந்த மாதிரி டேஸ்ட் ஆஃப் சப்பாத்தியை நீங்கள் கண்டிப்பாக சாப்பிட்டே இருக்க மாட்டீங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அப்புறம் தண்ணி தெளித்து இந்த மாதிரி நம்ம யூஸ்வலாக எல்லா சப்பாத்தியும் பண்ணுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு வந்தாச்சு. நல்லா சாஃப்டாக வந்துருச்சு. இப்போ வந்து நம்ம சப்பாத்தியை டிஸ்டர்ப் பண்ணாமல் அப்படியே விட்டுடலாம். அதுக்கப்புறம் மீன் மேக்கர் வந்து நம்ம நல்லா பாயில் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கோம். இதில் தண்ணியெலாம் இல்லாமல் நல்லா நம்ம ஃபுல்லாக ஸ்ட்ரெயின் பண்ணிக்கணும். இப்போ நம்ம நல்லா ஸ்ட்ரெயின் பண்ணியாச்சு. இந்த மாதிரி எல்லாமே ஸ்ட்ரெயின் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த மீன் மேக்கர் வச்சு நம்ம இந்த கிரேவி தான் செய்ய போகிறோம். அது குக்கரில் கொஞ்சோண்டு ஆயில் போட்டுட்டு அதில் அப்படியே மீன் மேக்கர் நம்ம ஃபுல்லாக சேர்த்துட்டு நல்லா கொஞ்சம் கலரி விட்டுக்கோங்க. அது கீழே டக்கு டக்குன்னு ஒட்டிக்கும். அதனால நம்ம கலரிட்டே இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். சிக்கனில் இருக்கிற அதே அளவுக்கு ப்ரோட்டீன் வந்து இதில் மட்டும்தான் இருக்குது, சோயா சங்க்ஸில் மட்டும்தான் இருக்குது. இப்போ நம்ம இதை வந்து நல்லா குக் பண்ணி எடுத்தாச்சு. பார்த்தீங்களா குக்கர் எப்படி ஆயிடுச்சுன்ட்டு. இப்போ இதிலே வந்து நம்ம சீரகம் வந்து 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கோம். அதே மாதிரி வெட்டி வச்சுருக்க ஒரு 2 வெங்காயத்தை வந்து இதில் சேர்த்துருக்கோம், சாப் பண்ணி வச்சுருக்கேன். அது கூடவே நம்ம தக்காளி ஒரு 3 எடுத்திருக்கோம், அதையும் சாப் பண்ணி இதில் சேர்த்தாச்சு. இப்போ இதெல்லாம் நல்லா வெந்து வர்றதுக்கு தேவையான அளவு உப்பு வந்து நம்ம சேர்த்துக்கிறோம். நல்லா வதக்கி விட்டுடலாம். இது நல்லா அந்த தக்காளிலாம் நல்லா மசிஞ்சு வந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்க்க போகிறோம் இதில். அதுக்கப்புறம் கூட வந்து மிளகாத்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன். நல்லா இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஒரு பெரிய கரண்டி சைஸ் சேர்த்துக்கோங்க. ஒரு 1/2 டேபிள் ஸ்பூனில் வந்து டர்மரிக் பவுடர் சேர்த்துக்கோங்க, மஞ்சத்தூள். அப்புறம் தனியாத்தூள் வந்து 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது வந்து அப்படியே வெந்து வரும். நம்ம உடனே கலரக்கூடாது எப்போவுமே மசாலாவை. அப்புறம் காஷ்மீரி ரெட் சில்லி பவுடரும் 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன் கலருக்காக. இப்போ தான் கொஞ்சம் நல்லா அது எல்லாமே சேர்த்துட்டு எல்லாமே நல்லா வெந்ததுக்கப்புறம் தான் நம்ம மிக்ஸ் பண்ணணும். இது கூடவே நம்ம கடல மாவு 1 டேபிள் ஸ்பூன் இதில் சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். அதுக்கப்புறம் இப்போது நல்லா இந்த மாதிரி நம்ம இந்த கன்சிஸ்டன்சி வந்ததுக்கப்புறம் தான் நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த சோயா சங்க்ஸ் எல்லாத்தையுமே வந்து இதில் சேர்த்துக்க போகிறோம். சேர்த்துட்டு இந்த சோயா சங்க்ஸை வந்து நல்லா ஒன்று போல் வந்து கலரி விட்டுறணும். இப்போ தைராய்டு டிசார்டர்ஸ் அந்த மாதிரி இருக்கிறவங்கெல்லாம் கண்டிப்பாக இந்த சோயா வந்து கொஞ்சம் பார்த்து எடுக்கணும், மாட்ரேட்டாக எடுக்கணும். காலையில் அவங்க டேப்லெட் போடுவாங்கள்ல, டேப்லெட் போட்டு அடுத்த செகண்ட் இந்த சோயா சாப்பிட்றது பண்ணக்கூடாது. ஒரு மத்தியானம் டைமாக அவங்க எடுத்துக்கிட்டா கூட ஓகே, ஆனால் மாட்ரேட்டாக தான் சாப்பிடணும் அப்படி இருந்தால் கூட. ஏன்னா சில பேருக்கு வந்து டெய்லி சோயா சாப்பிட்டா சில பேருக்கு வந்து பிளாட்டிங்கும் வரும். அந்த மாதிரி இருக்கிறவங்களும் கொஞ்சம் பார்த்து எடுத்துக்கோங்க. அப்புறம் இப்போ நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி இந்த மாதிரி சேர்த்து இதை வந்து நல்லா கலரி விட்டுக்க போகிறோம். நம்மளுக்கு எந்த அளவு கன்சிஸ்டன்சி வேணுமோ அந்த அளவு போடலாம். ஆனால் ஃபஸ்ட்டு இப்போ நான் எதுக்கு போட்டிருக்கேன்னா இது நல்லா பாயில் ஆகி கொஞ்சம் விரியும் இல்லை சோயா, அதுக்காக போட்டிருக்கேன். கூடவே வந்து நம்ம கஸ்தூரி மேத்தி இந்த மாதிரி நல்லா கையில் கசக்கிட்டு அதுக்கப்புறம் போட்டுடணும். அப்புறம் குக்கர் க்ளோஸ் பண்ணிட்டு விசில் போட போகிறோம் நம்ம. அதுக்கு முன்னாடி ஸ்டீம் வந்துச்சான்னு செக் பண்ணி போடுங்க. அப்புறம் வாங்க இப்போ சப்பாத்தி போய் நம்ம பார்க்கலாம் என்ன பண்ணணும்னு. இந்த மாதிரி இதை அழகாக ரவுண்டாக நம்ம ரோல் பண்ணி வச்சுக்கிட்டோம். இப்போது அழகாக இந்த மாதிரி கோதுமை மாவில் டிப் பண்ணிவிட்டு சப்பாத்தி நம்ம யூஸ்வலாக எப்படி பண்ணுவோமோ அதே மாதிரி பண்ண போகிறோம். நல்லா எல்லா சைட்ஸுமே ஈக்குவலான ப்ரெஷர் போட்டு பண்ணணும். ஒரு சைடு அதிகம் ஒரு சைடு கம்மியாக பண்ணிங்கன்னா அன்ஈவனாக ஆகிடும். அப்புறம் கொஞ்சோண்டு நல்லெண்ணெய் இதில் வந்து தேய்ச்சிட்டு இந்த சப்பாத்தியை எப்படி ஃபோல்ட் பண்ணணும்னு நிறைய பேருக்கு தெரியல. இந்த மாதிரி நீங்கள் நிறைய டைப்ஸ் ஆஃப் ஃபோல்டு வந்து பண்ணலாம், ஆனால் இந்த மாதிரி பண்ணுறது தான் ஒரு பேசிக் மெத்தடு. நம்ம ஃபோல்ட் பண்ண அதே சைடில் இந்த இது வச்சு நம்ம ரோல் பண்ணிக்க போகிறோம் அகெயின். அதுக்கப்புறம் இந்த ரெசிபி வந்து உங்களுக்கு சப்பாத்தியுமே வந்து உங்களுக்கு ப்ரோட்டீன் தான், மீன் மேக்கருமே உங்களுக்கு வந்து ப்ரோட்டீன் சோர்ஸ் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ இந்த ஹேர் ஃபால் ப்ராப்ளம்ஸ் இருக்கிறவங்கலாம் வந்து கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி சாப்பிட்டு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இப்போ வந்து நம்ம ஒரு 2 விசில் கிட்ட விட்டுருக்கோம்.
இது வந்து நல்லா ஒன்று போல் கலரி வந்துருச்சு. பார்த்தீங்களா, செம்ம கலர்ஃபுல்லாக செம்ம ஸ்மெல் வருது. இது பார்க்குறப்பவே எனக்கு இது வந்து இப்போவே அப்படியே கூட சாப்பிட்றலான்னு தான் தோணுது. ஆனால் நம்ம சப்பாத்தி கூட வச்சு சாப்பிடணும், வெயிட் பண்ணிட்டுருக்கேன். கல் நல்லா சூடாயிடுச்சு. இப்போ நம்ம சப்பாத்தியை இதில் வந்து ப்ளேஸ் பண்ணிடலாம். சப்பாத்தி வந்து ஹார்டாக இருக்கும், இல்லை டேஸ்ட் ஒரு மாதிரியா இருக்கும், வர வர ஏதாச்சும் ஒரு மாதிரி இருக்கும் அப்படின்ட்டு நீங்கள் நினைக்க வேண்டாம். இந்த மாதிரி நல்லா ஃப்ளஃபியாக செம்ம சாஃப்டாக சூப்பராக தான் இருக்குது. நல்லா புசு புசுன்ட்டு வருது இந்த சப்பாத்தி. நம்ம நார்மல் சப்பாத்தி கூட சில டைம் தான் இந்த மாதிரி வரும், ஆனால் இந்த சப்பாத்தி ஈஸியாக வருது. நான் அந்தளவு ஆயில் கூட இதில் சேர்க்கல. இப்போ நம்மளுடைய ரெசிபி ரெண்டுமே வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது கூட இந்த காம்பினேஷன் செம்ம அல்டிமேட்டாக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு மறக்காமல் எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். பார்த்தீங்களா, சப்பாத்தி எவ்வளோ லேயராக, பிக்கவே வேண்டாம், அப்படியே ஈஸியாக வருது. அது அந்த அளவுக்கு நீங்கள் ஸ்ட்ரெயின் போட்டு ப்ரெஷர் போட்டு பிக்க வேண்டாம் போல். சின்ன குழந்தை கூட ஈஸியாக பிச்சு சாப்பிட்ரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். வாங்க சாப்பிட்லாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.